வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சோயா அவகடோ சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போறோம். இது இந்த சோயாவிலையும் அவகடாலையும் பாதாம்லையும் நல்ல குட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ சோயாவோட பெனிஃபிட்ஸ் என்னலான்னு பார்ப்போம். ரிச் புரோட்டீன், ஃபேட், ஃபைபர், ஃபோலிக் ஆசிட், அயன், பீட்டா கரோட்டின், அதே போல மூளை, கண் நரம்புகளுக்கு வேண்டிய நல்ல சக்தியை கொடுக்குது. யூரிக் ஆசிட் கண்டென்ட் குறைக்கிறதுனால யூரிக் ஆசிட்னால வரக்கூடிய ஜாயிண்ட் பெயின் கம்மியாகும். இது கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிட்டு குட் கொலஸ்ட்ராலை அதிகம் பண்றதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இன்னைக்கு நான் சோயா இன்னைக்கு நான் சுகரும், அதாவது வெள்ளை சர்க்கரை பொதுவா வெயிட் லாஸ்க்கு பண்றவங்க சேர்க்க மாட்டாங்க. நான் இது சில்ட்ரன்ஸ்க்காக பண்றதுனால சேர்த்திருக்கிறேன். சோயாவும் பேக்கெட் சோயா மில்க் தான் நான் சேர்த்திருக்கிறேன். ஆல்ரெடி நான் சோயா மில்க் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே போல சுகர், ஆல்மண்ட் ஆப்ஷனல் தான். இப்போ இந்த பழத்தை கட் பண்ணி அதுல இருக்க சீடையும் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணாதான் நம்ம அந்த ஃபிளஷ் மட்டும்தான் எடுப்போம். இப்போ அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இதுல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். குட் ஃபேட், மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் B6, கார்போஹைட்ரேட் இருக்கு. அதே போல ஆர்த்ரைட்டிஸ் காரங்களுக்கு வரக்கூடிய அந்த ஜாயிண்ட் பெயினுக்கும் இந்த பழம் ரொம்ப நல்லது. இந்த பழத்தை சாப்பிட்றதுனால வயசான பிறகு வரக்கூடிய அந்த ஜாயிண்ட்லாம் தேய்மானங்கள் கம்மியாகிறதுனால அந்த பெயின் வராது. அதே போல ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு இந்த எண்ணெய் பழத்தால அந்த நார்மல் ஸ்கின் வந்துடும். அதே போல கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு அதிகமாகிறதுனால இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது இம்யூனிட்டி பவர் நிறைய கொடுக்கறதுனால நோய் தடுப்பு சக்தி கிடைக்குது. ஃபோலிக் ஆசிட் அதிகமா இருக்கு. இப்போ இந்த பழத்தை வச்சு நம்ம எப்படி இந்த மில்க் ஷேக் பண்ணலான்னு பார்ப்போம். பாதாம் அதுலயும் பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிட்டு குட் கொலஸ்ட்ராலை அதிகம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. இன்னைக்கு நான் ஒண்டர் செஃபோட நியூட்ரி பிளெண்ட்ல தான் இந்த மில்க் ஷேக்கை நான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆன பாதாம், சாக்லேட் பவுடர், அதாவது டார்க் சாக்லேட் பவுடர், சீனி இவ்வளோ சேர்த்துக்கிறேன். இது நான் சில்ட்ரன்ஸ்க்காக பண்றதுனால நான் சீனி சேர்க்கிறேன். டயட்டுக்காக பண்றவங்க ஹனி அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது ரெண்டுமே சேர்க்காம ராவாவே எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பழத்துல ஒரு ஸ்வீட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே இருக்குது. அதனால அது ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. அந்த பழத்தை சும்மா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சாச்சு. அதுல பழத்தை சேர்த்துக்கலாம். இப்ப இதுல சீனி, ஆல்மண்ட் சேர்க்காதவங்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டைரக்டாவே போட்டு நம்ம மில்க் ஷேக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பேக்கெட் சோயா மில்க் தான் ஆட் பண்றேன். இதுலயும் சுகர் இல்லாதது தான். இப்போ ஃபுல்லா இதை அரைச்சி எடுத்தாச்சு. மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இது ஒரு கப் நம்ம குடிச்சா கூட நல்லா வயிறு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இதனால நம்ம சாப்பாடு நமக்கு சாப்பிட வேண்டிய தேவை இருக்காது. இதை குடிச்சா அந்த அளவுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்கா இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த பாலியோ டயட் எடுக்கிறவங்க எல்லாம் இந்த பழத்தை மட்டும் சாப்பிடுவாங்க. மற்ற பழங்கள் பாலியோ டயட்ல கிடையாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.